ஆமேன். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிற ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்த வசனத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்க, வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் எண்ணி வந்திருக்க நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை குறித்து நான் என்ன சொல்றேன்னு தெரியல. குறிப்பாக அநேக பிள்ளைகள் ஆறுதலுக்காக செய்தியை பார்க்குறீங்க. நான் உணர்றேன், நீங்கள் ஆறுதலின் பாத்திரமாய் மாறும்போது நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அநேகர் தேற்றுவா நீங்கள் மாறும்போது நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதுவே ஞானமுள்ள வார்த்தை. கர்த்தர் பயப்படுற மனுஷனிடத்தில் புறப்பட்டு வருகிற சத்திய வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம். தீமை அவனை அணுகாது. நீதிமொழி 29:13. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. ஏற்றைய தினத்தில் இந்த வசனத்தை வார்த்தை நாம் கேட்டோம். நீ நன்மை செய், நன்மை உன்னை தேடி வரும். நீ நன்மையை தேடி போகாதே, நன்மை உன்னை தேடி வரும். ஆமேன். நீ தீமையை விரும்பாத போது பாவம் உன்னை விட்டு விலகி ஓடும். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படும் போது தீமை உன்னை விட்டு விலகி ஓடும். பிசாசு உன்னை விட்டு ஓடும். பிசாசு என்ன? பாஸ்டர், பிசாசுங்கிறது வியாதி. ஒவ்வொரு மனுஷனையும் பட்சிக்கிறது பிசாசு. பஞ்சிக்கிறது பிசாசு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் கர்த்தர். வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்க கேட்கும்போது, யோசேப்பு சொன்ன போல, இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு சரியா இருக்கியா, இந்த பூமியில எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கியா, நான் ஆண்டு கொள்வதற்கு சகல மரத்துக்கு கனியும் புசிக்கலாம். இந்த ஜீப்பும் எனக்கு தான், இந்த வியானம் எனக்கு தான், இந்த டூரிஸ்ட் எனக்கு தான், இந்த டிராவல்ஸ் எல்லாமே எனக்கு தான், பிளைனும் எனக்கு தான், ஹெலிகாப்டர் எனக்கு தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மேன்மையான பொருட்கள் அனைத்தும் எனக்குரியது, அது பிசாசுக்குரியதல்ல. இது எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களும் அதுக்கு தகுதியானவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. பிசாசுக்கல்ல, ஆண்டவரை தேடாதவனுக்கல்ல, கர்த்தரை நம்பாதவனுக்கல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆதியாகமத்திலே ஆகமங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் நன்மை, உலகத்தின் ஆசீர்வாதம், ஆடு மாடு கோழி பூனை சட்டி சவறு சப்பு சவறு, உலகத்தில் எல்லாமே கர்த்தருடையது. பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது, குடிகளும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. நீதிமொழிகள் 14:26 நாம் வாசிக்கும் போது, வாசிங்க, கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இதுல எதுவும் அடைக்கலம் உண்டு. யாருக்கு? கர்த்தர் பயப்படுற பிள்ளைகளுக்கு. அவன் உனக்கு நன்மைக்கு நீ சம்பாதிச்சு வைக்க வேணாம். உன் பிள்ளைக்கு நன்மைக்கு நீ சம்பாதிச்சு வைக்க வேணாம். நீ உன் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து நடந்தா போதும். யோபு பிள்ளைகளுக்கு எதை சம்பாதிச்சு வச்சாரோ வைக்கலையோ, அவர் எதை கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆகவே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென். யோசேப்பு
தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு அந்த தரிசனம் நிறைவேறவே இல்லையோ அவர் கர்த்தர் பயப்படுறதா இருந்தார். மனுஷனாய் இருந்தார். அவருக்கு அந்த பயனாகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமீன். அவர் அந்த ஒரு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போது சீனு முதல் தள்ளுபடிக்குள்ள கிருபையை கற்றுக் கொடுத்தார். எல்லாருக்கும் அந்த காரியம் முடியாது. ஒரு நாள் நான் பிசாசை நேர்முகமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை போல வந்தது. முகமுகமாய் தரிசிக்கும்படிக்கு நான் இயேசுவை நான் தோள் மேல சுமந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் சொப்பனத்தில். அந்த பிசாசை நான் இருளாக கண்ணோட்டமாய் அநேக முறை நான் கண்டிருக்கிறேன். ஆவியில நான் இயேசுவோடு பேசி இருக்கிறேன். கண்ணோரமாக நான் இருந்து மணி நேரம் ஆண்டோடு உறவாடி கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ ஏதாவது ஊழியம் என்று ஜப வீட்டிலே நான் இருக்கிற ஒரு மனுஷன். ஜப வீட்டை விட்டு எங்கேயே போக மாட்டேன். எங்கேயோ அழைப்பு வந்தால் 1-2 வீட்டில் போவேன், அவ்வளவுதான். இல்லைன்னா என்னை தேடி தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் வியாதித்தரும் சுகமிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளே, அவ்விதமாகத்தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் பிசாசு ஒரு நாள் நான் உட்கார்ந்து படுத்து நித்திரையா இருந்தேன். நித்திரையா இருக்கும்போது ஒரு சத்தம் என கேட்கிறது, சுவா நீ இந்த வல்லமை எப்படி பெற்றுக் கொண்டாய் அப்படின்னு. திரும்பி எங்கடா ஒரு இதே போல ஒரு அறையா இருக்கு, எங்கிட்டா போயிட்டு வருது இந்த அறையில சத்தம் அப்படின்னு கேட்டா, மேல ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது, தொங்கிடப்பட்டிருக்கிறது. அந்த படத்தில் இருக்கிற உதடு பேசுகிறது என்னை பார்த்து, நீ எப்படி. அது ஒரு ரூம் வித்தியாசமா இருந்தது. மனுஷன்தான் அதுக்குள்ள வித்தியாசமா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அரை கன்செப்ட் அந்த முகம்தான் எனக்கு அது அப்படியே தெரியுது. நீ எப்படி இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாய்? நான் சொன்னேன், நான் கட்டளத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு குறை உண்டு என்று நானும் தாழ்த்துக்கிறேன். ஆமேன். அந்த ஊழிய பகுதியில் நான் சீக்கிரம் ஒரு நான் நினைத்து கொண்டிருக்கிற தவறாத காரியம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற நினைவை நான் வைத்து கொண்டு தாழ்த்தி வைத்து கொண்டு நான் கட்டணத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன். அப்படி என்று சொன்னால் இது மனுஷனுக்கு இந்த வல்லமை வரக்கூடாது. நீ எப்படி மீண்டும் கேட்கிறாய், இது மனுஷனுக்கு இந்த வல்லமை இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு இந்த வல்லமை கிடைக்கக்கூடாதான். அவன் எனக்கிட்ட என்ன பற்றி சொல்றான்? நான் அப்போ தாழ்த்துறேன், எனக்கு பாவம் இருக்கியா? நான் எனக்கு பணத்துக்கு மனுஷன மாதிரி நீ எனக்கு போய் சொல்றிய. நானும் பெண்களை தொட்டிருக்க, என் மனைவியை தொட்டிருக்க, நீ இப்படி பேசுகிறேன் உள்ளதான் நான் அதை பேசி நான் வைக்கிறேன். ஆனால் அவன் சொல்றான், இல்லை நீ இந்த வல்லமை எப்படி பெற்றேன்னு கேட்கிறேன். எவரும் ஜெயிக்க மாட்டான், இந்த வல்லமையில எவரும் நிற்க மாட்டான், நீ எப்படி இதை பெற்ற அப்படிங்கிறார். அப்படியே விட்டு கவனிச்ச போது அப்படியே அவன் விழுந்து போறான் பாருங்க. அப்படியே அந்த சாய், அந்த கேள்வி கேட்ட சாயில் விழுந்து போகிறது. அது எதுக்கு நான் உங்களுக்கு என்னுடைய தரிசனத்தை என் சாட்சி நான் சொல்றேன்னா, நான் பெரியவன், கிறிஸ்துடைய வல்லமைய நான் தான் அதிகமா இந்த பூமியில பெற்றிருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அல்ல. இல்லை நீங்க என்ன விசுவாசித்து என்ன பின்னால வர்றதுக்காக அல்ல. வசனத்தின்படி உண்மையாக இயேசுவை போல வாழுக, இயேசு அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷி ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா இயேசுவை போல வாழலாம், இயேசுவை போல நடக்கலாம், இயேசுவை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம்.
பரிசுத்தத்தை உலகத்தை ஜெயிக்கலாம், சக்கரை கீழே ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், மந்திரத்தை ஜெயிக்கலாம், பூஜையை ஜெயிக்கலாம், புரஸ்காரத்தை ஜெயிக்கலாம், பாதாளத்தை ஜெயிக்கலாம். ஏமேன், எந்த பாதாள குழியை ஜெயிக்கலாம், எந்த பின்மாற்றத்தின் நாய்களையும் ஜெயிக்கலாம், எந்த கிரியைகளையும் ஜெயிக்கலாம். ஆமென். எந்த வருஷத்தை கிரியைகளையும் வஞ்சிக்கை இழுக்கிற தூண்டு ஆவிகளையும் ஜெயிக்க முடியும் என்று நமக்கு சொல்லுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளை, பாடுகள் உண்டு, ஒத்துரம் உண்டு, போராட்டம் உண்டு, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு பாடுன்னு போதுமாண்டவரே என்று சொல்றது அல்ல, இது வேண்டாம் பாண்டவரே என்று சொல்லுவதில்லை. நான் இன்றைக்கும் என் கஷ்டத்தை குறித்து யோசிச்சு அழமாட்டேம்மா, எனக்கு நெருக்கத்தை குறித்து அழமாட்டேன். இல்லாம கள்ளி பொய்யாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழமாட்டேன். நான் நம்பி என்னை வச்சு கூட இருக்க ஜனங்கள், நான் கண்டிக்கும் போது, நான் பேசும்போது, நான் திட்டும்போது அதை அவங்க வெறுத்துக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா, அது நினச்சிதான் எனக்கு கவலை, வேதனை. பாரும், நான் எல்லாரையும் தகப்பனாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் சகோதரனாக பாவித்து தான் நான் பார்ப்பேன், நடத்துவேன். ஆனால் அவங்க செய்த குறை எனக்கு விசனமாக இருக்கும், அவங்க செய்த நடக்கிற நடத்தைகள் விசனமாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ ஒன்றாயிட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க. சில வேலை நான் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன், மக்களேன்னு கூப்பிடுவேன். எனக்கு வார்த்தையில் வந்தால் எல்லாத்தையுமே நான் பாப்பான்னு தான் கூப்பிடுவேன், எல்லாத்தையும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், எல்லாரும் சகோதரி சகோதரான்னு தான் கூப்பிடுவேன், எல்லாத்தையும் மக்களேன்னு தான் பிள்ளைகளை கூப்பிடுவேன், எல்லா பிள்ளைகளையும் மக்களேன்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் உண்மையிலே எனக்கு உண்மையான பிள்ளைகள் யார் என்று எனக்கு இல்லாத பட்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெற்ற பிள்ளைய கூட உண்மையான மக்கள் பேச்சு எடுத்துக்கொள்ள முடியாது, அவங்க தான் உண்மையாக நம்மோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை காலம் வசனம் சொல்றது, இதெல்லாம் வாடகை வீடு. நீங்க வசனத்தை சத்தியம் பார்க்காம பெற்ற பிள்ளைதான் எனக்குரிய நினைக்கிறீங்க. ஒரு காலம் உங்களுக்குரியன்னு பைபிள் சொல்லல, நீங்க பெற்ற பிள்ளை கூட உங்களுக்குள்ள பைபிள் சொல்லவே இல்லை. யாருக்கும் கிடையாது. பணவராட்சி கொள்வனை கொடுப்பன கிடையாது. என் புண்ணை பணவத்துக்கு போயிட்டு கூட்டிட்டு போவான், கணவனை பணவத்துக்கு கூட்டிட்டு போவான், என் மனைவி பணவத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இல்லை என் மனைவி முன்னால் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை என் பிள்ளை முன்னால் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை என் புருஷன் முன்னால் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை எங்கள் பாட்டர் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை உடைக்காரி மூலம் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை இந்த உடைக்கார மூலம் ஆறுதல் அடைவேன். யார் மூலம் ஆறுதல் அடைய முடியாது, யார் மூலம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்படி இந்த வேதவசனம் சொல்லவும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி என்றைக்கும் கர்த்தராலே ஆறுதலை முடியும், தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ வேத வசனங்களை நீ கேட்கலாம், எத்தனையோ வேத வார்த்தைகளை கேட்கலாம், எத்தனையோ மகிமையான பிரசங்கங்களை நீ கேட்கலாம். நீ சம்பாதித்து வைத்திருக்கிற பொண்ணோ பொருளோ பணமோ ஆட்சியோ அந்தஸ்தோ அதிகாரமோ படிப்பு இல்லை பெற்ற பிள்ளையோ உனக்கு சமாதானத்தை தர முடியாது. எது உனக்கு சொந்தமில்லை என்று வேதம் சொல்லு. எப்படி பார்த்தா என் பிள்ளை எனக்கு சொந்தம் இல்லை அப்படி கேட்காத வசனம் தெளிவா இருக்குது. திருமணம் ஆன உடனே பிரிவுதான் உன் பிள்ளை உனக்கு சொந்தம் கிடையாது. வசனம் சொல்றது. நான் வசனத்தில் இல்லாமல் ஒரு போதிப்பு என் பிள்ளைன்னு சொல்றீங்க, யார் அவன் பிள்ளை? அதுதான் நான் சொன்னேன். நான் எல்லாரையும் மக்களை நான் முடிப்பேன். பெற்ற பிள்ளை திருமணம் ஆகி கொடுத்தா அவன் இன்னொரு நம்முடைய கட்டுப்பாடு கிடையாது. பிறருடைய பிள்ளை
ஆமீன், ஆமீன். அதே போல உலகத்துக்குள்ள வர்ற எல்லா சகோதரிகளுக்கெல்லாம், ஆனா எல்லாரும் நமக்கு சகோதரி ஆக முடியாது, எல்லாரும் பிள்ளைகள் ஆக முடியாது. பெற்ற சொந்த பிள்ளைய நமக்கு ஆக முடியல, அப்போ அவங்க ஆக முடியுமா? முடியாது. எல்லாமே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஆத்மா உலகத்துக்குரிய காரியத்தை கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஒரு சொத்தாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நான் முதல் சொன்னேனே, அவர்களை எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதனைப்பட்டு விட்டு நொந்து நொறுகி நான் நம்பியதை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இன்று முதல் கொண்டு நீங்கள் சொல்லாதிருங்கள், ஆகவே நான் இந்த பணியை செய்ய மாட்டேன், நன்மையை நான் செய்ய மாட்டேன். நன்மை செய்த ஜனங்கள் எல்லாம் என்னை துக்கப்படுத்துகிறார்களே, நன்மை செய்த ஜனங்கள் எல்லாம் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, என் கை கொண்டு வாங்கி சாப்பிட்டவர்கள் என்னை துக்கப்படுத்துகிறார்களே என்று சொல்லி இருப்பாயானால் அது தவறான காரியம் சொல்லக்கூடாது. நன்மை செய்ய மாட்டேன், அடுத்த உதவி செய்ய போக மாட்டேன், பட்ட பாட்டு போதும் என்று சொல்வாயானால் அது தவறான வார்த்தை, அது தவறான உபதேசம், அது மூடனுக்குரிய உபதேசம். நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது இன்னும் 1000 பேருக்கு செய், இன்னும் 2000 பேருக்கு செய், இன்னும் 3000 பேருக்கு செய். அது உனக்கு பரலோகராஜ்யத்தில் அதிக பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று வேத பகுதியை தெளிவுபடுத்தவில்லையோ? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவும் மாட்டா. அப்படி செய்யவும் மாட்டா. அவர் செய்வாரானால் அவர் கர்த்தருக்கு பயப்படுறது அல்ல, அவர் கர்த்தருக்கு பயப்பட பயனும் அல்ல, பயனுள்ள மனுஷனும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் அப்படி நினைக்கிற காலம் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, இது பாப்பா என்று முடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அப்பதான் இருந்தா கண்டிப்பா என்னை சபிக்க மாட்டாரு, நான் என்னை விட்டு மாற மாட்டாரு. ஆமே, அதனால சரி, நான் கல்யாண ஒரு சகோதரர் அப்பா நான் ரீசன் இல்லாமலே என்னை விட்டு பிடிச்சி போறாரு. அவரே வந்து சேர்ந்து நான் கூட கேள்வி இருந்தார். அவர் கேட்டா எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ரீசன் எவ்வளவு வேதனை இருக்கும். கூப்பிட்டு சொன்னேன், எந்த பாடம் சொல்லல இல்லையா, யாருக்கு வேலையும் கசப்பு வெறுப்படும், பின்ன எதுக்கே பிரிச்சு போற மூடத்தனமான காரியம், இதெல்லாம் பெரும்பு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயங்க இல்ல. அவங்க வாயின் வார்த்தை துரிச்சல் அதை பதில் தெரிகிறது. அவங்க புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறார்கள். அநேக மனுஷர்கள் பேசுவதை தவிர்த்து விட்டால் புத்திசாலி என்று இந்த வசனத்தின்படி அப்படிதானே. பேசுவதற்கு தாமதமாக இருங்க, அப்படி கேட்பது தீவிரமாக கேளுங்க சொன்ன மாதிரி பேசுவதற்கு தான். ஆனால் கேட்பதற்கு அதிக தீவிரமாக கேட்டுக்கிட்டு இருந்தா கடைசியில் என்னாகி போகும், வழி தவறி போகும். கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்டபடி நடக்கணும். ஐயோ அது ஏன் அப்படி அந்த சரி ஒட்டு ஒட்டு கேட்டுட்டே இருப்போம். என்னை பற்றி பேசுறாங்க, என்னை பற்றி பேசுறாங்க, என்னை பற்றி பிசாசாக்கியே பூந்துருவாங்க. கேட்டுக்கிட்டு தீர ஆராய தொடங்கணும், மறக்க கொடுக்கணும், சிந்திக்க தொடங்கணும். ஆமீன். சத்தமாக நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. வசனத்தை பற்றி போதிக்கிறபடி நடக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக பிசாசை நம்மளை ஜெயிக்கவே முடியாது. பிசாசை நம்ம ஜெயிப்போம். அல்லேலூயா. அதுக்கு வார்த்தைகளுக்கு தெரிகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற திருநம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலும் கிடைக்கும். நீ அடைக்கலத்தை நம்ம சமாளிச்சு வைக்கணும், துணையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும், அது அடைக்கலம் கிடைக்கும். நீ சம்பந்தம் தேடி அடைக்கணும், அது உள்ள தேடி வரும், பிள்ளைகளை தேடி வரும். நன்மை உள்ள பிள்ளைகளை தேடி வரும். அந்த விசுவாசம் நமக்கு இல்லாதனாலும் அப்பப்போ நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும்.
சஞ்சலப்பட்டு இல்லை, இது உங்களுக்கு நான் மட்டுமல்ல, அநேக அதுதான் நம்ம நினைச்சு வேதனைப்பட்டோம். எப்படி அப்படிப்பட்ட காரியங்கள் விட்டுரும். இந்த வார்த்தையின்படி நீதிமொழி 14:26 படி கர்த்தருக்கு பயப்படுவது திட நம்பிக்கை வேணும். ஆமென். அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. ஆமென். வார்த்தையின்படி உங்களுக்கு அடைக்கலம் உண்டு. நாளை பிள்ளை எதுக்கு படிக்க வைப்பேன், எப்படி அடைக்கலம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அடைக்கலம் தானே உண்டுன்னு சொல்லியிருக்கு. தேவை எல்லாம் அடைக்கலே அமைஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அப்போ கேட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டு, பலன் உண்டு என்பதுதான் இந்த வேதவசனம் நமக்கு படிக்கும். எனவே பிள்ளைகளை ஜெயிப்போமா? நாளை தினத்திலும் இன்னும் ஒரு வசனத்தோட நாம் நாளைக்கு செய்தி கேட்க போகிறோம். ஜெபிப்போமா? ஜெபிங்க. தேவ பிள்ளைகளை கற்களை மூடுங்க, கைகளை வைங்க. என்னை உண்டாக்கிய தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, நித்திரை அடைவதும் இல்லை என்று வேதம் சொல்லும். அந்த வார்த்தையின் வசனத்தின்படி என் அன்பு பரலோக தகப்பன் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. இப்போதே இந்த தொலைக்காட்சி ஊழியம் மூலமாக நான் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அற்புதம் நடப்பதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய உரைக்காரர் வார்த்தையில் வல்லமை உண்டு, வசனத்தில் வெளிச்சம் உண்டைகள், வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒளியாய் இருக்கிற கிரிய ஒளி, ஒளி இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை கொண்டு வரட்டும். இருள் நீங்கட்டும், வியாதிகள் எல்லையை விட்டு ஓடி போகட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சொன்ன வார்த்தையின்படி வசனத்தின்படி வாதையாய் இருக்கிற எல்லா வியாதியின் கிரியைகளும், எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பிசாசு உன் கூடாரத்தை அணுகாது. வியாதி, வியாதி, பிசாசு ஆதாரம், பிசாசு இயேசுவின் நாமத்தில் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களின்படி இந்த பிசாசு, இவ்வகை பிசாசு, இவ்வகை வியாதி ஜெபத்தினாலும், ஆமை உவாசத்தினாலும், ஜெபத்தினாலும் அல்ல, அது அவை உங்களை விட்டு மாறாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஜெபித்து பலனில்லை என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது அந்த வல்லமை புறப்பட்டு சென்று விடுதலை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு எல்லைகளிலும் இருள் ஓடி போகட்டும். ஓடு, ஒவ்வொரு தேசத்திலும் ஓடு. இந்த சத்தம் எந்தெந்த நாடுகளில், எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த மாவட்டங்களில், எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் ஒருபெறப்பாய்கொண்டு இருக்கிறது, அங்கே எல்லாம் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஜீசஸ் இயேசுவின் ரத்தம் தரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு இல்லங்களும் பரிசுத்தமாக்கப்படட்டும், ஒவ்வொரு அறைகளும் பரிசுத்தமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை தரிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தரிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தை தரிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். கிறிஸ்துவால் மெய்யான தெய்வம் என்பதை தேசம் காண்பதாக. இயேசுவின் நாமத்தில்
ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் எழும்புவார்களாக. சோர்ந்து போன அப்பாவே இருக்கிற பிள்ளைகள் விடுதலை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் செத்து போன கற்பம் உயிர் பெறுவதாக. வேதத்தை வாக்கி கிடைப்பதாக. மரத்து தன்மைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கட்டிகளை உடைக்கிறேன், கண்ணிகளை தெளிக்க பண்ணுகிறேன். மந்திர சக்திகள், பூஜை புரஸ்கார சக்திகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போவதாக. பாகாரின் பரிபுரங்களில் போடப்பட்ட மந்திர சூரிய சக்திகளை கிரியைகள் அதமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குடிவெறியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. வெறிகளை குண்டு பண்ணுகிற ஆவிகள், வெறிகளை, வெறித்தனங்களை, பிரிவினைகளை, கோபமுற்றுகிற வார்த்தைகளை உண்டு வந்த கிரியைகளை, தவறான எண்ணங்களை விதைக்கிற பொல்லாத ஆவிகளை, பரிசற்பத்தை கிரியைகளை, வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சவுட்டி கீழ்படுத்துகிற இயேசுவின் நாமத்துக்கு கீழே இயேசுவின் நாமத்தில் நீ சீரக வசமான அவனை வைக்காத வசமணி இயேசுவின் நாமத்தில் ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு சாட்சியை எழும்பதற்காக தேசத்தை கிரிய நடக்கட்டும். பலப்படுத்து, நன்மையாக நிரப்பும். நல்ல பிதாவே, ஆமென். எனது பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட பிள்ளை குடும்பத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிடுவதை நான் பார்க்கிறேன். கட்டளை தாமை கிரிசுவதாக நாளை திருத்தும் இந்த வசன வார்த்தையோடு கற்றுக்கொண்ட புதிய வசனங்களோடு தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்க ஆயத்தமாக வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.